இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஒட்டி கொண்டார் என்று ஒரு தமிழ் தேசிய மடையன் வரலாறு சொல்லி கொண்டிருக்கின்றார். 1938க்கு முன்பு 12 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியை காப்பதற்கும் இந்தி பாஷையின் துரோகத்தையும் குடியரசு பத்திரிகையில் தலையங்கமாக தீட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எந்த தமிழ் புலவரும் அப்போது இந்தியை எதிர்க்காத காலம் அது. 1923ஆம் ஆண்டு இந்தியை எதிர்த்து அவர் பேசும்போது எனக்கு மேடையில் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த பார்ப்பன காங்கிரஸ் தலைவர்கள் என்னை பார்த்து கிண்டலடித்து சிரித்து கொண்டிருந்தார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் பிற்காலத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். 26இல் இந்திக்கு எதிரான தலையங்கத்தை தீட்டிய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா தொடங்குவதற்காக இங்கே வசூல் நடக்கும்போது தமிழர்கள் ஒரு பைசா கூட இந்தி பிரச்சார சபாவுக்கு தானம் தரக்கூடாது என்று குடியரசு பத்திரிகையில் அன்றே எழுதியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு இந்தியின் கொள்ளை என்று அவர் தலைப்பு தந்திருக்கிறார்.